ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சண்டே பிரேக்ஃபாஸ்ட் டு டின்னர் என்ன பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். பூரியும் வெஜிடபிள் குருமாவும் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தேங்க. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65, பாயில்டு எக், ரைத்தா. ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். எனக்கு வந்து பூரி அந்தளவுக்கு பிடிக்காதுங்க. அதனால் வந்து 2 தான் சாப்பிட்டேன். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீச்ச தண்ணி இருந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி நீச்ச தண்ணியை சிம்பிளாக குடிக்க தான் பிடிக்கும். நிறைய மோர் தயிர் அது போடாமல் இந்த மாதிரி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து சின்ன வெங்காயம் இல்லாமல் என்னால் குடிக்க முடியாதுங்க. சின்ன வெங்காயத்தோடு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து குடிச்சு முடிச்சிட்டேன் ப்ரன்ச்சுக்கு. அதுக்கப்புறமா வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சாப்பிடும்போது கரெக்டாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பொரிச்சிட்டு சாப்பிட்டோம். நான் எப்போ பிரியாணி பண்ணாலும் வந்துட்டு என்னோடய அத்தையோட, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஹெல்ப்புக்கு வர அக்காவோட ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ அவங்களுக்கும் வந்து பிரியாணி வந்து பேக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பிரியாணி பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தேங்க. ஏன்னா ஆரியனும் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் ஹெல்ப்புக்கு வர்ற அக்காவும் வந்து அவங்க வீட்டில் எல்லோரும் வந்து வெஜ்ஜு. ஸோ அவங்க பையன் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட போகிறான். ஸோ அதனால் வந்து காரம் கம்மியாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். காரம் கம்மியாக இந்த சென்ஸ் வரமிளகா கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகா போட்டுக்குவேன். ஸோ தேவையான அளவு காரம் இருக்கும். ஆனால் ரொம்ப வந்து சுருக்குன்னு இருக்காதுன்னு வைங்களேன். பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் அக்காவுக்கு, அதுக்கப்புறம் வந்து அத்தைக்கெலாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து நானும் பிளேட்டிங் பண்ணிட்டேன். இது வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணி காமிப்பேன். நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ரொம்பவே நன்றிங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஒரு திருப்தியான ஒரு நான்வெஜ் லன்ச் மெனு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான் எனக்கு தெரியும். பட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம். சிம்பிளாக பண்ணுறதுல இது வந்து என்னோடய ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு சாப்பிட்டு முடிக்கும்போதே ஆரியனுக்கு சாப்பாடு ஊட்டி முடிக்கும்போதே மணி 4 ஆயிடுச்சுங்க. அதுக்கு மேலே வந்துட்டு டீ குடிக்கலான்னு பார்த்தேன். வெயில் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு வீட்டில் பாலும் இல்லை. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 5 மணி வாக்கில் நானும் ஆரியனும் வெளியில் உட்காந்து விளையாண்டுருந்தோம். நிறைய ஆரஞ்சஸ் இருந்தது. சரி அதனால் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஜூஸ் வந்து போட்டு போனேன். எனக்கு வந்து இந்த டம்ளர், ஆரியனுக்கு பார்த்திங்கன்னா இந்த குட்டி டம்ளர் தான். இது வந்து ஷார்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவன் இவ்வளோ குடிக்கிறதே பெருசு. எதுவுமே ஒரு நம்மக்கிட்டேருந்து தான் அவங்களுக்கு போகும் இல்லையா? நானே இப்போ தான் ஜூஸஸ் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஃப்ரெஷ் ஜூஸு. அதனால் இப்போ தான் அவர் பழகிட்டுருக்காரு. எங்கள் வீட்டிலேருந்து சன்செட் அவ்வளோ அழகாக தெரியுங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து சன்செட் ஆயிடுச்சு. அப்படியே வந்து செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு ஆரியன் நானும் குடிச்சிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ நேரம் அதை குடித்தான்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு 1/2 hour குடித்தான் அந்த துளியோண்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் வாங்கிட்டு வந்துட்டு பாலை காய்ச்சி போட்டு வச்சுட்டேங்க. நாளைக்கு தயிர் சாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு. நைட் வந்து குருமா இருக்குது, ஆல்ரெடி நம்ம வச்ச குருமா இருக்குது. ஸோ சப்பாத்தி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். எனக்கு வந்து பசி இல்லை. ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டேன். நான் நீச்சல் தண்ணி குடிச்சனால பசிக்கலை. நான் ஆரியனுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். ஒரு 4 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதனால் டின்னர் சாப்பிட வேண்டாம், ஸ்கிப் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்ம அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னோடய மானங்கட்ட மைண்டு ஒன்றே ஒன்று சாப்பிடு, ஒன்றும் ஆகாது, ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருப்ப நீ, ஏன்னா வீட்டு தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி என்னை பிரெயின் வாஷ் பண்ணிடுச்சு. அதனால சரி ஒன்றே ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கம்முன்னு இருந்தேனா கொஞ்சமாக வந்துட்டு ஒரு சப்பாத்தி போட்டு சாப்பிட்ருக்கலாம். பரோட்டா மாதிரி லேஸ்லாம் போட்டு உள்ளே ஆயில் அப்ளை பண்ணி லேஸ்லாம் போட்டு ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டேங்க. ஒன்றே ஒன்று சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆரியனுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த லேயர்டு பரோட்டா. ஸோ சப்பாத்தி சுட்டுட்டு ஆரியனுக்கு வந்து சேம் குருமா வச்சு சாப்பிட கொடுத்துட்டேன். அவனுக்கு சப்பாத்தி பிடிக்கும், யூஸ்வலாக அவனே சாப்பிட்ருவான். பட் இன்றைக்கி வந்துட்டு அடம் பிடிச்சிட்டு நீங்கள் ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வேலை வாங்கிடுச்சு மறுபடியும் பைபிளில். அதுக்கப்புறம் அவனுக்கு ஊட்டி விட்டு நானும் இந்த ஒரே ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தியை சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்க போயிட்டேன். அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதனால் ஸோ இப்படி தாங்க எங்கள் சண்டே போச்சு. உங்கள் எல்லாேருக்கும் சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பாய்.